நண்பர்களே, நல்லா படிச்சவன், படிக்காதவன் அப்படிங்கிற பாகுபாடு நமக்கு நன்றாகவே தெரியும். படித்தவன் பண்பாளன், படிப்பறிவு இல்லாதவன் முட்டாள் என்றெல்லாம் நாம் சொல்லி வருகிறோம். ஆனால் சங்க இலக்கியத்தில் ஒரு பாடலில் படித்தவன் என்பவன் யார், அவனுடைய பண்பு நலன்கள் என்ன என்பதை ஒரு பாடல் அற்புதமாக விளக்குகிறது. அதாவது பாருங்க, பெண் விளைந்து பின் செலினும் தன் செலவில் குன்றாமை, கண் விளைந்த கையுறினும் காதல் பொருட்டு இன்மை, மண் விளைந்து வாழ்நாள் மதியாமை, இம்மூன்றும் நுண் விளைந்த நூலவர் நோக்கு. இந்த பாடலோட கருத்தை கேட்டுட்டு யாரெல்லாம் படிச்சவங்க அப்படிங்கிற விஷயத்த எனக்கு நீங்கள் பகிருங்கள். படிச்சவன் அப்படின்னா யாரு? படிச்சவனுடைய பண்புல முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நெறி தவறி தவறான வழியில் தன்னை சேர விரும்பும் ஒரு பெண்ணை தன்பால் சேராது தன் அருகே அணுகாமல் எவன் ஒருவன் தன்னை பார்த்து கொள்கின்றானோ அவனே கல்வி கற்றவன் என்று முதல் கருத்தாக சொல்கிறார் ஆசிரியர். பெண் விளைந்த பின்னும் செலனும் தன் செலவில் குன்றாமை. இந்த பாட்டுல முதல் கருத்தாக ஒரு படித்தவனுடைய பண்பு நலன்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு செய்தியை பாருங்கள். நம்ம தெரியாமலேயே பிறர் அறியாமல் வலிய தன் கைக்கு மிகப்பெரிய ஒரு செல்வம் வந்தாலும் அதை நாம் அனுபவிக்க கூடாது, அபகரிக்க கூடாது, தனக்குத்தானே வைத்துக் கொள்ளக்கூடாது என்கிற செய்தியை இந்த இரண்டாவது வரிகள் நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவதாக ஒன்றை சொல்லுகிறார் பாருங்கள். மண் விளைந்து வாழ்நாள் மதியாமை. அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையும் நிரந்தரமில்ல, நீ சேர்க்கிற மண்ணும் பொன்னும் நிரந்தரமில்ல என்பதை உணர வேண்டும். இவன்தான் கல்வி கற்றவன், இவன்தான் இந்த பூமியிலே வாழ்கிற முழுமையான தகுதியை பெற்றவன் என்கிற கருத்தை மூன்றாவதாக நூலாசிரியர் நமக்கு சொல்லுகிறார். இந்த மூன்று குணங்களையும் எவர் ஒருவர் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள்தான் கல்வி கற்றவர்கள் என்று சங்க இலக்கியம் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள்தான் இந்த பூமியில் வாழும் தகுதி உடையவர்கள், ஞானத்தின் உச்சத்தை அடைந்தவர்கள், அவர்கள்தான் மேலானவர்கள் என்று இந்த பாடலிலே அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, சங்க இலக்கியம் நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றது. நாம் படித்தவர்களாக இருந்தால் இந்த மூன்று பண்புகளையும் நாம் கடைபிடிப்போமா? நன்றி நண்பர்களே.